வணக்கம். இப்போ செய்ய போகிறது மிக்சட் வெஜிடபிள் பக்கோடா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1, ஒரு பஜ்ஜி மிளகாய், 2 உருளைக்கிழங்கு, 1/4 பகுதி காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கோட தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருளில் 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும். கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மிளகாவை வாஷ் பண்ணி நல்லா நடுவில் கட் பண்ணி விதையெல்லாம் நீக்கிடணும். எல்லா காய்கறிகளையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். ஒரு மீடியம் சைஸில் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ காய்கறிகளை ஸ்லைசர் வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பவுலில் இருக்கிற கடலை மாவை விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடலை மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லி விதையும் சோம்பும் சேர்த்து அடுத்து மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன் 1 டீஸ்பூன். அடுத்து காய்கறிகளை சேர்த்துடலாம். காய்கறிகளை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு பஜ்ஜி சீவுறதை வச்சு கூட சீவிக்கலாம். சீவிட்டு கத்தி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் எல்லா காய்கறிகளும் சேர்த்தாச்சு. இப்போ மாவும் காய்கறியும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பெரட்டி வைக்கணும். பெரட்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்து நல்லா மாவை கலந்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் தண்ணியை வச்சு நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சுக்கணும். நல்லா மாவு பிசையும் போது ஒரு 1/2 கப் தண்ணியை வச்சு முதல்ல சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் மீதி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஓரளவு மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கெட்டியாக கலந்துக்கோங்க. கேரட் இருந்தால் கேரட்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை சேர்த்துடுறேன். கஸ்தூரி மேத்தியை சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் அளவு பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு காரமும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். பக்கோடாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பக்கோடா பொரிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் வச்சு காய வச்சிடலாம். எண்ணெய் சூடான உடனே பக்கோடாவை சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த ஷேப்பில் மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. பஜ்ஜின்னா கூட இந்த மாதிரி போடணும், போண்டான்னா ஒரு ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் இது எல்லாராலையும் சமையல் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக போட்டுடலாம். அன்எக்ஸ்பெக்டடாக கெஸ்ட்டு வந்துட்டாங்க, குயிக்காக ஒரு டிஷ் செய்யணும் அப்படின்னா இந்த பக்கோடாவை டீ டைமில் ஒரு ஸ்நாக்காக கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கம்பி வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமாக பக்கோடா வறுத்த உடனே எடுத்துடணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. அடுத்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷை நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ வடிகட்டி கரண்டியை வச்சு எடுத்துடலாம். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு பேப்பர் டவலில் போட்டுருங்க. பக்கோடா ரெடி ஆகிடும். மீதி இருக்கிற மாவை சின்ன சின்ன பேட்சாக தனித்தனியாக பிரித்து போட்டு வறுத்தி எடுத்துட்டா மிக்சட் வெஜிடபிள் பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த மிக்சட் வெஜிடபிள் பக்கோடா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டிக்கு ஒரு அப்படைசராகவோ ஒரு கிட்ஸ் பார்ட்டிக்கு ஒரு ஸ்நாக்காகவும் கொடுக்கறதுக்கு ஏற்ற டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2வது பேட்ச் போட்டிருக்கேன். நல்லா வறுத்தி எடுத்து அதையும் எடுத்து பேப்பர் டவலில் போட்டுடலாம். ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு மெத்தடு எல்லாமே இங்கிலீஷில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த மிக்சட் வெஜிடபிள் பக்கோடா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.